இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுட்டான். ஒன்றும் புரியல, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா தெய்வம் இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா வைணவம்னா. அனைவருக்கும் வணக்கம். இந்து மத உணர்வுகளையும் இந்து மத நம்பிக்கைகளையும் பெண்களையும் கேலி கூத்தாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கக்கூடிய பொன்முடி, அது பொன்முடியா புலி மூட்டையான்னு தெரியல. இன்னும் இந்த திராவிட மாடலில் இன்னும் ஒரு அமைச்சராக வச்சுருக்காங்க. ஒரு மத உணர்வுகளை தூண்டக்கூடிய சைவமா வைணவமா பட்டையா நாமமான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், பொன்முடி ஐயா அவர்களே, உங்களை பெற்றது ஒரு தாய். நீங்கள் வைணவத்துக்கு பிறந்தீங்களா இல்லை நாமத்துக்கு பிறந்தீங்களா? நீங்கள் பட்டை போட்டு பிறந்தீங்களா நாமம் போட்டு பிறந்தீங்களா? முதல்ல உங்களை கேட்கணும். முதல்ல இப்படி அருவருக்கத்தக்க வகையில் மத உணர்வுகளை மத வழிபாடுகளை கேலி கூத்தாக பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா? ஏற்கனவே பல ஊழல் வழக்குகளை சிக்கி ஐயா காலில் விழுந்து காப்பாற்றுன்னு சொல்லி ஒடியான்ட்டு இன்னைக்கு இந்து மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு. இது தமிழக அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? இதை வேற பேர் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா உடனே நடவடிக்கை, ஒரு கருத்தை ட்விட்டரில் பதிவு போட்டால் உடனே அரெஸ்ட். இதை பண்ணக்கூடிய ஒரு பெண்களை கேலி கூத்தாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காரு. இவரும் அப்படிதான். அப்ப ராசா அவரும் அப்படிதான். தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து மத வழிபாட்டு முறைகளையும் பெண்களையும் கேலி கூத்தாக பேசக்கூடிய இவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா? இல்லை இவர்கள் அங்கம் வைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக அரசு மீண்டும் 2026 ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா? தயவு செய்து மக்களே, இந்த கேடுகட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா? மக்களையும் மதங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய இவரை போன்ற பொன்முடியா புலி மூட்டையான்னு தெரியல, இவரை போன்ற ஆட்கள் தமிழகத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு 2026 திராவிட மாடல் ஆட்சி முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அதற்காக தயவு செய்து மக்களே இந்த காணொலியில் பாருங்க. இவர்கள் வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து மக்களை திருந்துங்க, இனியா திருந்துங்க. 2026 இந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். தயவு செய்து சிந்தித்து வாக்களிங்க.